சில பாடல்களை பாடி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆராதனையிலும் கடந்து வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய நாமம் இந்த ஸ்தலத்திலே இந்த வேளையிலே மகிமைப்படுவதாக. இயேசுவை புகழ்ந்திடுவோம், என்னாலும் ஸ்தோத்தரிப்போம் என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமை. இயேசுவை புகழ்ந்திடுவோம், என்னாலும் ஸ்தோத்தரிப்போம். அவர் வல்லவரே, நல்லவரே என்று துதிக்கிறோம். அவர் வல்லவரே, நல்லவரே என்று துதிக்கிறோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். ஆறுதல் செய்து ஆண்டு நடத்தினே, ஆறுதல் செய்து ஆண்டு நடத்தினே. தேவனே நன்மைகள் ஆண்டவர் அளித்தீர், ஆயிரம் நன்மைகள் ஆண்டவர் அளித்தீர். இயேசுவை புகழ்ந்திடுவோம், என்னாலும் ஸ்தோத்தரிப்போம். அவர் நல்லவரே, வல்லவரே என்று துதிக்கிறோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். உந்தன் மறைவிலே எம்மை காப்பவரே, உந்தன் மறைவிலே எம்மை காப்பவரே. தீமைகள் சேர்ந்திடா பாதுகாப்பவரே, தீமைகள் சேர்ந்திடா பாதுகாப்பவரே. இயேசுவை புகழ்ந்திடுவோம், என்னாலும் ஸ்தோத்தரிப்போம். அவர் நல்லவரே, நல்லவரே என்று துதிக்கிறோம். அவர் வல்லவரே, நல்லவரே என்று துதிக்கிறோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். உம்மை நம்பியதா உம்மை சமாதானம், உம்மை நம்பியதா உம்மை சமாதானம். தந்தீரே இயேசுவே என்று துதித்திடுவோம். தந்தீரே இயேசுவே என்று துதித்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம், என்னாலும் ஸ்தோத்தரிப்போம். அவர் வல்லவரே, நல்லவரே என்று துதிக்கிறோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இருளை மாற்றினீரே, ஒளியை தந்தவரே. இருளை மாற்றினீரே, ஒளியை தந்தவரே. தேவரே செய்திட்ட நன்மை பெரிதல்லவோ, தேவரே செய்திட்ட நன்மை பெரிதல்லவோ.
கால்கள் வழுவிடாமல் பாதை காத்தவரே, கால்கள் வழுவிடாமல் பாதை காத்தவரே, உன்னத தேவனே உம்மை உயர்த்திடுவோம். உன்னத தேவனே உம்மை உயர்த்திடுவேன். இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்தரிப்போம். அவர் வல்லவரே, நல்லவரே என்று துதித்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஆகவேதான் தொடர்ந்து நான் உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது என்கிற பாடலை நாம் தொடர்ந்து பாடுவோம். கர்த்தரை புகழ்வது எத்தனை ஒரு மேலான பாக்கியம். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. பாடல் வைத்தீரையா பாடகர் நாவிலே, பாடல் வைத்தீரையா பாடகர் நாவிலே, எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் அறிந்தவரும் உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அறிந்தவரும் உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. ஆண்டவருடைய சிருஷ்டிகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. விதமாய் அனைத்தையும் படைத்தவர்கள். நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைத்து விசாரித்து நடக்க மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடந்ததான் மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் சுமக்காதிகொண்டது உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அதிகொண்டது உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. வானத்தூதரை விட சக்தி சரீரமாக்கினார், கனத்தினால் மகிமையினால் நம்மை முடிசூட்டினாரே. வானத்தூதரை விட சத்து சீயோனாய் படைத்துள்ளீர். வானத்தூதரை விட சத்து சீயோனாய் படைத்துள்ளீர். மகிமை ஆற்றினை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துவீர்.
படைப்புகளில் அவர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறாரே. நீ என்னை வாக்கிக் கொள்வாய் என்று வாக்குறுதியிருக்கிறார். அனைத்து படைப்புகள் மேல் அதிகாரத்தை தந்துள்ளீர். அனைத்து படைப்புகள் மேல் அதிகாரத்தை தந்துள்ளீர். காட்டு விலங்குகள் நீர்கள் பறவைகள் கீழ்ப்படிய செய்யுள்ளீர். காட்டு விலங்குகள் நீர்கள் பறவைகள் கீழ்ப்படிய செய்யுள்ளீர். உந்தன் திருநாமம் தேவனாய் எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுகிறவர்கள் அது இனிமையானது, தீர்ப்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுகிறவர்கள் அது இனிமையானது, தீர்ப்புடையது. உந்தன் திருநாமம் சொல்லுங்கள், அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. பாடல் வைத்தீரையா சொல்லுங்கள், பாடல் நாவிலே. பாடல் வைத்தீரையா பாடல் நாவிலே. எதிரியை அடுக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. நமது எதிரியை அடுக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, தீர்ப்புடையது. நம்ம அப்படியே கர்த்தரை ஆராதிக்கலாம். அவரை புகழ்ந்து பாடி காலங்களிலே நம்ம அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதங்களிலே வீற்றிருக்கிறவர், சர்வ வல்லவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கி சிருஷ்டித்தவர், தாம் ஒருவரே சாவாமில்லவர், வேக சக்கராதிபதி, நித்யானந்த பிரபுமாயிருப்பவர், நீண்ட ஆயுடையவர், துதிக்கு பாத்திர துதிகளின் நடுவே வசிக்கிற ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திற்கு நாம் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹோசன்னா. ஆமென். ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. அவரை நன்றியோடு கூட ஆண்டவரே, எங்கள் நடுவிலே வாரும். எங்களை அழைக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Lord. Amen. மங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா. உம்மையா கோதகரே
அவருடைய அழைப்பமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் ஐயா. இந்த ஆராதனையில் இறங்கி வர வேண்டும். Amen. Amen. Praise the Lord. எங்கள் நடுவில் இந்த சமூகத்தை இந்த பிரசனத்தை நாங்கள் வாஞ்சித்து வந்திருக்கிறோம். உம்மை போல சிறந்தவர் இல்லை. ஹalleluya, ஹalleluya. அவரை போல அழகுள்ளவர், அவரை போல பலனுள்ளவர், அவரை போல அற்புதம் உலகத்தில் ஒருவரும் இல்லை. Amen, 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 amen. Thank you Jesus. இயேசுவை போல் அழகுள்ளவர் யாரும் இல்லை புவியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை என்ற பாடலை தொடர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya, ஹalleluya. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை புவியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் Pura
கொண்டே இருக்கிறார். Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. சம்பூர்ண அடைவுள்ளவர், நான் சம்பூர்ணம் அடையும்படி என்னை மீட்டுக் கொண்டவர். Amen, amen, amen. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றியோடு துதிக்கிறோம். Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Amen. துதிகளின் பாத்திரரே, திருசித்தம் போல் நடத்தி துச்சன பிரவாகத்தில் தேற்றினி போற்றுவேனே. துதிகளின் பாத்திரனே, திருசித்தம் போல் நடத்தி துச்சன பிரவாகத்தில் தேற்றினி போற்றுவேனே. சதிமோசனாசங்களில் சத்ருவின் பயங்களிலும், சதிமோசனாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சார்ந்தும்மை நான் ஜீவிப்பேனே. சரணம் சரணம் மேசியாவே, மீட்பரே, என் இரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. தினம் தினம் கும்மருளால் தீமைகள் வெல்லுவேன் நான். கனமகிமையாவும் உமக்கு செலுத்துவேனே. தினம் தினம் கும்மருளால் தீமைகள் வெல்லுவேன் நான். கனமகிமையாவும் உமக்கு செலுத்துவேனே. உம்மாலே ஒருவராக சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே ஒருவராக சேனைக்குள் பாய்ந்திடுவேன். சாதும்மை நான் ஜீவிப்பேனே. சரணம் சரணம் மேசியாவே, என் மீட்பரே. என் கேடகம், நான் நம்பின கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. துதிகளின் பாத்திரரே, திருசித்தம் போல் நடத்தி துச்சன பிரவாகத்தில் தேற்றினி போற்றுவேனே. துதிகளின் பாத்திரரே, திருசித்தம் போல் நடத்தி துச்சன பிரவாகத்தில் தேற்றினி போற்றுவேனே. சதிமோசனாசங்களில் சத்ருவின் பயங்களிலும், சதிமோசனாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சாதும்மை நான் ஜீவிப்பேனே. சரணம் சரணம் மேசியாவே, என் மீட்பரே, என் இரட்சகா, என் கேடகம், நான் நம்பின சொல்லுங்க, என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிற ஆண்டவர், இந்த காலங்களில் துதிகளில் நடுவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு சொற்ப கூட்டமாய் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தின் நடுவில் தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். மகிமை கர்த்தருக்கு, ஹalleluya. மகிமை கர்த்தருக்கு, அவருக்கு மாட்சிமை உண்டாவதாக. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord.
மேலாகிற தேவன், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர், இவ்வளவு வாழ்க்கை விட்டு மகிமையிலே நம்மை கொண்டு செல்ல போகிற அந்த மகத்துவமுள்ள ராஜனை நாம் ஒரு நாள் அவரை பார்க்க போகிறோம். இன்றைக்கு நிழலோட்டமாய் பார்க்கிறோம். பவுல் எழுந்தது போல கண்ணாடியில பார்க்கிறவனமாய் பார்க்கிறோம். ஒரு நாள் அவரை முகமுகமாய் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முகமுகமாய் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு உண்டாகிற அந்த தேவனை, ஆவியாய் இருக்கிற ஆண்டவரே, அல்லேலூயா, அவருடைய சன்னிதானத்தில் நம்ம அவரை தரிசிக்க போகிறோம். இந்த பொருளோடு இந்த பாடலை பாடிக்கத்தை மகிமைப்படுத்தலாமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதுமே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. கரங்களை இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதுமே, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதுமே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதுமே, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதுமே. நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா, கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா, கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் Dikia ma poche vitit cheda
பார்த்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். Thank you, Lord. Yes, yes, yes. என்னுடைய வானத்துக்கு நான் போகிறது. Hallelujah, hallelujah. என் தேசம் எனக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய வீட்டை எண்ணி, இந்த பரலோக பாக்கியத்தை எண்ணி, அவரை நான் காண்பேன் என்கிற அந்த நம்பிக்கையிலே அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். Hallelujah. Amen. Glory, 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 glory. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. யெகோவா ஈரே தந்தையாம் நீ மாத்திர போதும் எனக்கு. யெகோவா ராமா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளா சுகமானோ. யெகோவா சம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திர போதும். சொல்லலாமா? நீ மாத்திர போதும். நீ மாத்திர போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனா உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீரன் உள்ளத்திலே. நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும். அவரை பார்த்து சொல்லி நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும். ஜீசஸ் நீ மாத்திரம் போதும். பிள்ளைங்க கண்களை மூடி மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா பரிசுத்தர், உன்னதமான தேவன், கனத்துக்கு தொழுகைக்கு பாத்திரமாய் இருக்கிறது. அண்ட சராசரங்களை உண்டாக்கி சிருஷ்டித்தவர், ஆமை கோடான கோடி பேர்களால் துதிக்கப்படத்தக்கவர், துதிப்பத்திலே வசிக்கிறவர். ஆமென். ஹalleluya. ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வசிக்கிற ஆண்டவர், உள்ளத்தின் ஆழத்தில் நாமே அவரை பார்க்க வேண்டும். நம்முடைய ராஜ்யத்திலே அவரோடு நாம் இருக்க வேண்டும் என்ற மகிழ்ச்சியோடு அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. அவரே என் ரட்சகர், அவரே பரிசுத்தர், அவரே என் நேசர், அவர் எனக்கு போதுமானவர் என்று அவரை உயர்த்திக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனை ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த முடிவு நேரத்தில் கர்த்தர் நாமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பலத்த சமூகம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆமென். அவர் நம்மோடு வந்து உலாவுகிற தேவன், அவர் நம்மோடு பேசுகிற தேவன், அவர் தம் ஜனத்தினுடைய உலாவுகிற தேவன். அவர் நடுவே உலாவி தேவனாய் இருப்பேன்னு சொன்னார். இன்றைக்கு அவருடைய நிரப்ப முடியாது, அவருடைய நிரப்ப முடியாது, அவருடைய ஆட்கொள்ள முடியாது. ஆமென். ஹalleluya. நடுவே அசைவாடி கொண்டிருக்கிற தேவன், அவருடைய பிரசன்னத்தில் உள்ளாக அவருக்காக நம்மை அர்ப்பணித்து அவரை நோக்கி பார்ப்போம். Thank you, Lord.
நீ மாற்ற போதும் எனக்கு. அவர் ஒருவர் நம் வாழ்க்கையில் இருந்தார். மற்றது உலகத்தில் எந்த காரியமும் பெரிதான் ஒன்றுமல்ல. இவ்வாறு சொன்னான் அரசன். ஆண்டவருக்கு லேசான காரியம், கடினமானது என்று ஒன்று அவருக்கு ஒன்றும் அல்ல. இந்த காலவெளியில் என்னைய அந்த பலவீனம் என் சரீரத்தை மாட்டி வதைக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதார நெருக்கடி என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. எனக்கு எதிராக வருகிற எத்தனை எதிர்ப்புகள், ஆயுதங்கள் என்னை வேதனைப்படுத்துகிறது. நான் எப்படி வாழ்வேன், நான் எப்படி வாழ்வேன் என்று ஒரு போராட்டத்தின் மத்தியிலே தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற நண்பானே தெய்வ சனமே, அவர் மாத்திரம் உனக்கு போதும் அல்லவா? அவர் மாத்திரம் உனக்கு போதும் அல்லவா? அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், தன் வார்த்தை நான் உருவாக்கின தேவன். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும், உன் வாழ்க்கையில மாற்றங்களை உண்டு பண்ண அவருக்கு லேசான காரியம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கலாம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதற்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதற்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். என்பது லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். இத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவர் இது உங்களுக்கு லேசான காரியம். ஆண்டவரே, உங்க பிரச்சனையை முன்னாடி நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு சவால் கொடுக்கிற காரியங்களை நிறுத்தி, ஆண்டவரே இது உங்களுக்கு லேசான காரியம் என்று அவரை மகிமைப்படுத்தலாமா? Thank you Lord, thank you Lord, amen. பெருமழை பெய்து பேழையை காப்பது லேசான காரியம். பெருமழை பெய்து பேழையை காப்பது லேசான காரியம். பெருங்கடல் பிளந்து பாதையை வகுப்பதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கை பிரச்சனையில் லகுவாக்க விரும்புகிறார், லகுவாக்க விரும்புகிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் உங்களுடைய கூட இருந்து நான் செய்ய காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். எஸ், கடினமானது என்று ஒன்று கிடையாது. கர்த்தரை லகுவாக்குகிறார். நீ விசுவாசிப்பாயா? அவர் எனக்கு அற்புதங்கள் செய்வது லேசான காரியம். நெடுநாள் பலவீன என்னை விட்டு நீக்க அவருக்கு லேசான காரியம். என் குறைவை போக்க அவருக்கு லேசான காரியம். என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பதற்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை ஆண்டவர் ஆமென் முன்னின்ற சத்துருக்களை நான் துரத்தி ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாக ஓடி போக செய்வேன் என்று சொன்ன தேவன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று சொன்ன தேவன் இந்த ஸ்தலத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Amen, 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 amen. கூடாக்கினாலே கோலியாத் வீழ்ந்ததும் லேசான காரியம். ஆழ்கடல் நீரதில் பரிபணம் பெறுவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம்.
லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் பெறுவது லேசான காரியம். ஆண்டவரே, உமக்கு லேசான காரியம். ஆம் ஆண்டவரே, உமக்கு லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இப்பொழுதே உங்களுடைய அறிக்கையை கேட்டது அற்புதங்களை செய்ய துவங்கி இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு அது லேசான காரியம், சர்வ வல்லவருக்கு லேசான காரியம். Glory to Jesus. Thank you, Lord. வாழ்க்கையில் நடப்பிக்கும்படி உன்னோட ஒரு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எலியா, உனக்கு என்ன இங்கு வேலை? தன்னை ஒழித்துக் கொண்டு நான் எப்படி வாழ்வேன், எதிர்கால பயம் நிறைந்தவனா தன்னை ஒழித்துக் கொண்டவனை பார்த்து கேட்டான், உனக்கு என்ன இங்கு வேலை? உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். நீ செய்ய வேண்டிய காரியம் பெரிதானங்கள் இருக்கிறது. தேவன் அவனை சந்திப்பான். அதே தேவனின் ஆராதனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதே தேவனின் ஆராதனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். பூமி அதிர்ந்தது, பெரும் காற்று வந்தது, கண்மலைகள் பழுந்தது. ஆமென். இவைகளுக்கு பின்பு ஒரு மெல்லிய சத்தமே நம்மோடு பேசி நம்மோடு கூட கர்த்தரை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நீ மறைத்துக் கொண்டிருக்காங்க, நீ பயந்து கொண்டிருக்காங்க. அதெல்லாம் உன்னுடைய இடம். நீ கர்த்தருக்காக எழுப்பி செயல்பட வேண்டும். கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறேன். நான் உன்னை நடத்த போகிறேன். நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். உனக்குள்ள மாபெரும் திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். நீ பயந்திருக்கிற வாழ்க்கை இல்லை, ஒளிந்திருக்கிற வாழ்க்கை இல்லை, சோர்ந்து போன வாழ்க்கை இல்லை. ஆமென். எழுப்பி பிரகாசி என்று சொல்கிற தேவன் இந்த ஆராதனோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். உறவை பார்த்து பயப்படாது, பலவீனத்தை பார்த்து சோர்ந்து போகாது, சூழ்நிலையை பார்த்து அஞ்சாது. கர்த்தர் கூட பெரியவராக இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறே, தேவ சத்தம் என் உள்ளில் பலமாக தோணிக்குதே. என்னை முழுமையாக உலகில் படைக்கிறேன் ஆண்டவரே. சத்தம் வெளியில துடித்துக் கொண்டே இருக்கிறப்பா ஆண்டவரே, உங்களுடைய கரங்களை கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உங்களுடைய திருச்சபையிலே, எங்கள் பட்டணத்திலே உங்களுடைய சித்தம் நிறைவேற ஒப்புக் கொடுக்கிறான் ஆண்டவரே. உனக்கு நன்றிப்பா, உனக்கு நன்றி. இந்த சிந்தையோடு கர்த்தராலே உள்ள பிள்ளைகள் ஒருவர் நாம் ஆராதனை ஜெபிப்போம். கிருபை அவசியம் இல்லை. கிருபை யாருக்கு அளிக்கப்படுகிறது, எப்பொழுது அளிக்கப்படுகிறது? கிருபை, கிருபைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னெல்லாம் பார்த்தோம் இல்லையா? கிருபைக்கு காத்திருப்பது நல்லது. கிருபை எப்போ கிடைக்குதுங்க? காலை தோறும் புதிதாக இருக்கிறது. யாருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார்? தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். கிருபையின் அவசியத்தை நாம் தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது சுத்த கிருபை. இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நமக்கு எந்த விபத்து வரல, எந்த ஆக்சிடென்ட் நமக்கு நடக்கல,
நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வராமல் நம்ம இருந்துட்டோம். அதுதான் நம்ம அடிக்கடி அந்த வார்த்தையை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய பகுதியெல்லாம் பாதுகாக்கப்படுகிறது கிருபை தான். அல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய பக்தி வைராக்கியம், இவைகளெல்லாம் பாதிக்கப்படாதபடி காப்பது கிருபை தான். அப்ப இந்த கிருபையினுடைய அவசியம், நிறைய பேர் வந்து கிருபை கிருபைன்னு பாட்டு பாடுறாங்க, நிறைய டான்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா? டான்ஸ் ஆடுறதுனாலே பாட்டு பாடுறதுனால கிருபைன்னு சொல்றதுனாலே கிருபை வந்துடாது. கிருபைக்கு காத்திருக்கணும். கிருபை பெற வேண்டிய நேரத்தில் என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை எப்படி இருக்குதா? எப்படி இருக்குதா? புதிதா இருக்கிறது. அப்ப எவ்வளவு அவசியம் பாருங்க. அப்போ இந்த கிருபையுடைய மேன்மையான விஷயங்கள் என்ன, இது எதுக்கெல்லாம் அவசியமா இருக்குது என்பதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேகமேனோட கூட வாருங்கள். ரோமருக்கு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, முதலாவது பாவத்தை மேற்கொள்வது தேவனுடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நாம் விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் மீண்டும் பாவத்துக்குள்ளே போய்விடாதபடி, மீண்டும் மீறுதலுக்குள்ளாகி நாம் பாவிகளாய் மாறிவிடாதபடி நமக்கு தேவன் கிருபையை வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வசனத்தை வேகமா வாசிப்போம். பாருங்க, நியாயப்பிரமாணத்தினாலே மனிதர்கள் மீறுதலுக்குள்ளானார்கள். பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. கைகளை தட்டி சோதரம் பண்ணு. சட்டம் போடும் போதெல்லாம் மனிதர்கள் அதை மீறத்தான் செய்கிறார்கள். படியில் பயணம், பரலோக பயணம் அப்படிலாம் போட்டுறாங்க. ஆனா படியில தான் நிற்பாங்க நம்ம பசங்க. மேலே ஏறி அவங்களால வரவே முடியாது. ஏன்னா நான் ஒரு நாள் பார்த்தா விலை படிக்கட்டுல நிக்கிறோம். பஸ் ஃபுல்லா ரஷ்யா இருக்கு போல நினைச்சேன். போனா பஸ் உள்ள என்ன செய்யுங்க, காலியா இருக்குது. ஆனா அவங்க படிக்கட்டுல தான் நிற்பாங்க. ஏன் இங்க நிக்கிறாங்க? அவங்க எப்பவும் அங்கதான் நிற்பாங்கன்னாங்க. ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போனேன். ஒரே அந்த ஜன்னலாண்டியும் கதவாண்டியும் ஒரே கூட்டமா அப்படி நின்று இருந்தாங்க. நான் நினைச்சேன், ஐயோ இந்த மேரேஜுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சேன், ஆலயம் முழுதும் ஜனங்களால் நிறைஞ்சிருக்கிறாங்க, நான் போய் உள்ள இடமே இருக்கிறதுக்குள்ள சொல்லி அவங்கள விளக்கி எட்டி பார்த்தா நிறைய டஸ்க் காலியா இருக்குது. அப்ப என்ன, எவ்வளவு டஸ்க் காலியா இருக்குது, ஏங்க எல்லாம் வெளியே நிக்கிறீங்கன்னு. அவங்க எப்பவுமே வெளியே தான் நிற்பாங்க. அங்க மட்டும் இல்லைங்க, சபையிலேயும் அப்படிதான் இருக்குது. தேவ பிள்ளைகளை கவனமா கேளுங்கள். அப்ப பிரமாணங்கள் வந்த போது மீறுதல் அதிகரிக்கத்தான் செய்தது. அந்த மீறுதல் என்னவாய் மாறுகிறதுனா பாவமாய் மாறுகிறது. ஆனால் இவ்வளவு பாவம் பெருகிவிட்டது, எப்படி இதை மேற்கொண்டு வாழ்வது என்று மனிதன் நினைக்கிற வேளையில ஆண்டவர் கிருபையாய் அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு தன்னுடைய கிருபையை தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? என்னோட வாசிங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள, ஏன்? நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு அல்ல, இப்பொழுது நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன், கிருபையினாலே நான் வாழ்கிறேன், தேவ தயவு தான் என்னை வைத்திருக்கிறது என்ற அந்த காரியத்துக்குள்ள யாரெல்லாம் உள்ள வந்துட்டீங்களோ உங்களை பாவம் மேற்கொள்ளாது. நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். அப்ப பாவத்தை மேற்கொள்வதற்கு இந்த கிருபைக்குள்ளே நாம் கீழ்ப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இது எப்படி கிடைத்தது? ஆண்டவர் நம்ம பாராட்டினவர்கள் அந்த இரக்கம். அப்ப இந்த கிருபைக்குள்ளே நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வரணும். நேற்றுக்கு ஜெயிச்சிட்டோம், இன்னைக்கு ஜெயிக்குமா? நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். இந்தியா ஜெயிச்சுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்ப, பார்த்தா இந்தியா படுமோசமா தோத்துருவாங்க. ஆனா நேற்றுக்கு ஜெயித்தாங்களே, தேர்த்திக்கும் பரவாயில்ல, ஏற்கனவே சூப்பரா ஆடி இருக்கிறாங்க. போன எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துமே, இப்ப எல்லாம் போச்சு, அந்த தைரியத்திலே இருப்போம். அப்போ நன்றாக கவனிங்கள். உலகத்துல பாவத்திலும் அப்படிதான். பாவம் ஒரு நாள் நம்ம அதை மேற்கொண்டு ஜெயிச்சு விட்டா, இயேசு சிலுவை ஜெயிச்சுட்டார், நான் இந்த பாவங்களை அறிக்கையிட்டு விடுதலை பெற்றேன், இனி என் பாவம் வராது என்று சொல்ல முடியாது. பாவம் உங்களை ஒரு நாள் சந்திக்கும். என்னாமத்தின் புத்தகம் சொல்லுகிறது 32, நீங்கள் வாசித்து பாருங்கள், 23 வசனம். இதை மறக்கவே கூடாது. 32 திருப்பி போட்டா 23.
இது ஞாபகம் வச்சுங்க. இதில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவம், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என நிச்சயமா அறியுங்க. இன்னொரு வசனம் சொல்கிறேன், ஆதியாகமம் 4:7 சொல்கிறது, பாவம் உன் வீட்டு வாசற்படியே என்ன செய்தான்? காத்து கிடக்கிறதா. நீ எப்ப வெளியே வருகிற உடனே பாவம் அட்டன் பண்ணுது, பாவம் உன்னை தொடர்ந்து வருகிறதா. மீட்பு பெற்றது உண்மைதான், ஆனால் அந்த பாவம் திரும்ப உன்னை மேற்கொள்ளாதிருக்க நீ கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அதுக்குதான் கிருபை பெறுவதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். எப்ப வரணும்? ஒரு 7:30 மணிக்கு வந்து முதல் வைசிச்ச ஒரு பாட்டு தான் கேட்டேன். அதிகாலையில் சூரியனை பார்க்கையிலே என் தேவன் உறங்காதவர் என்று நான் அந்த பாட்டு பாடுறது. அதிகாலையில சூரியன் உதிக்குதுன்னு சொல்றாரு. எப்படி அதிகாலையில உதிக்கும்? உதிக்குமா? அதிகாலை என்பது சூரிய உதயத்துக்கு முன்னாடி நேரம். அதுக்கப்புறம் நான் அதுல விளங்கினேன், நீதியின் சூரியன் ஆகிய தேவனை அதிகாலையில் அவர் சந்தித்திருக்கிறார். நீதியின் சூரியனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தரிசிக்க வேண்டும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறார். காலை தோறும் என்னுடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது. ஆகவே இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமானால், காலையிலே போய் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோமானால், கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டு விடுகிறோம். அந்த நாள் பாவ வாசப்படியில் இருந்தாலும் பின்தொடர்ந்து வந்தாலும் அது என்னை மேற்கொள்ளாது. நான் கிருபையை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபைக்கு காலையிலே போய் காத்திருக்கிறேன். அதிகாலையிலே அந்த புதிய கிருபையை நான் பெற்றுக்கொள்கிறேன். அந்த கிருபையினால் அந்த நாள் முழுக்க பாவத்தை மேற்கொண்டு வாழ அவர் எனக்கு உதவி செய்கிறார். இது மகிமையான சத்தியம், மகிமையான சத்தியம். என் அருமையான தேவ ஜனமே, வாசி 1 யோவான் 5:17-18 வாசிங்க. 1 யோவான் 5:17-18 வசனம். அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுமில்லாத பாவம் உண்டு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்வான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், கொல்லாமல் அதை அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் கொல்லாமுக்கு கிடைப்பது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப நாம் இதுதான் சொல்றேன். நீங்க உலகம் வந்து கொல்லாங்கல் இருக்குது சொல்றாங்க. ஐயா, எங்க இடத்துல வாழவே முடியாது, உண்மையா இருக்கவே முடியாது, பரிசுத்தமா வாழவே முடியாது. எங்க கம்பெனி அப்படி, எங்க கிராமம் அப்படி, நான் இருக்கிற இடம் அவ்வளவு ஒரு மோசமான இடம். பைபிள் சொல்லுது, உலகம் கொல்லாங்கல்ல தான் கிடைக்கிறது, பாவம் பெருகித்தான் இருக்கிறது, மீறுதல் தான் பாவம் பெருகத்தான் செய்கிறது. ஆனால் பாவம் பெருகிற இடத்துல எதுவும் பெருகுதான், கிருபையும் பெறுகிறது. அதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப தேவனால் பிறந்தவன் பொல்லாங்கினை கிடைக்கிற அந்த உலகத்துல பொல்லாங்கினை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவரை அவன் ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபைக்கு ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறதுனாலே ஒவ்வொரு நாளும் இயேசு ஜெயித்த அந்த ஜெய வாழ்க்கையை அவன் செய்ய முடிகிறது. கரங்களை சோதரம் பண்ணலாமா? அப்ப இது ஒரு நாள் நடக்கிறதல்ல, தினந்தோறும் அவர் சமூகத்துக்கு நம்ம வரணும். அல்லேலூயா. பைபிள் அதான் சொல்லுது, 1ஆம் சங்கீதம் நமக்கு அழகா சொல்லும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்ப ஒவ்வொரு நாளும் நைட் அண்ட் டே இந்த நினைவுகளோட, இந்த உறவுகளோட நாம் வாழும் பொழுது தேவனுடைய கிருபை அளவில்லாமல் நமக்கு அருளப்படுகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, கவனமா இந்த வசனத்தை வாசியுங்கள். வேதம் இதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்ப தாமதம் செய்யக்கூடாது. காலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே செய்யுங்க, வந்துடணும். சிலருக்கு காலையில ஒரு 7:30 மணி 8 மணி தான் காலையில ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வேகமா விடுவாங்க. கிருபை கிடைக்குமா? அன்னைக்கு ஃபுல்லா அதிகாரிக்கு அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் அப்படியே பைபிள் வாசித்தாங்களா இல்லை, அப்போ ஒரு கேலண்டர் ஒன்று தரோம் இல்லையா, அந்த கேலண்டர்ல போயிட்டு ஒரு வசனம், கேலண்டர்லயாவது என்ன செய்யலாம், ஒரு வசனம் படிக்கலாம். ஒரு நாள் நான் வீட்டுக்கு போனேன், பாஸ்டர் கேலண்டர்ல என்னமோ ஒரு வசனம் படிக்கிறது நல்லது, ஆனா எதை திறந்து படிக்கணுங்க? ஆமா, பைபிளை திறந்து படிக்கணும். பரவாயில்ல, கேலண்டர் படிக்கிறாங்களே. ஆகவே அருமையான தேவன், இப்படித்தான் நாம் போகிறோம். அதனால அந்த நாள் முழுக்க நமக்கு சஞ்சலமா இருக்கிறது, வெறுமையா இருக்கிறது, யாரோட நாம் சமாதானமா இருக்க முடியவில்லை. நம்முடைய
நாம் பழகிற மனிதனிடத்தில் பிரச்சனை வருகிறது. ஏன் என்று நாம் கேள்வி எழுப்புகிறோம். எதனால் இப்படிப்பட்ட காரியத்தை மேற்கொள்வது நினைக்கிறோம். விஷயம் என்னன்னா, இன்றைக்கு உங்கள் மனதில் எழுதி கொள்வது, காலையிலே நீ கிருபை பெறாததினால் நீ அந்த நாளுக்கு வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாய் போகிறாய். ஆகவே தாமதம் செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தில் தாமதம் செய்தால் பாருங்க, தாமதமாய் வருகிற நீதிக்கு பேர் கூட அநீதிக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப லேட்டா ஒரு நீதி வருதுன்னா அது அநீதிக்கு சமம் என்று சொல்லுகிறது. ஒரு மனுஷனை 15 ஆண்டுகள் அவனை விசாரணை செய்து அவனை ஜெயில போட்டாங்க. 15 ஆண்டு கழிச்சு அவனை பார்த்து சொன்னாங்க, நீ நிரபராதி, நீ அந்த தப்பே செய்யல, உனக்கு விடுதலை தருகிறோம். சந்தோஷமா? சந்தோஷமா? உண்மையில தப்பு செய்யலங்க. ஆனா 15 வருடங்கள் அவனை ஒடுக்கி சிறையில வைத்து 15 வருஷத்துக்கு அப்புறம் நீ குற்றவாளி கிடையாது, நீ நிரபராதி அப்படின்னு சொன்னா சந்தோஷமான விஷயமே இல்லை. அது முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? 6 மாதத்துக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளே 1 வருடத்துக்குள்ளே அவன் கேஸ் சரியா என்ன செய்யல, விசாரிக்கவில்லை. அப்ப தாமதமாய் வருகிற அது நீதியா இருந்தாலும் கூட அதுக்கு பேர் என்னதாங்க? அது அநீதிதான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1984 வருஷத்துல நம்முடைய தேசத்துல பிரதம மந்திரியா இருந்த ஒரு பெண் பிரதம மந்திரி, சொல்லுங்க, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அவர்கள் தன்னுடைய மெய்க்காவலரால் என்ன செய்யப்பட்டாங்க? சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட தினத்துல அவர்களை பாதுகாத்திருக்கலாம் ஒன்று முடியவில்லை. உலகத்தில் பாதுகாப்பு நமக்கு இல்லை. அல்லேலூயா, ஆமென். வேதம் அதைத்தான் சொல்கிறது, கர்த்தர் நகரத்தை காவாவிட்டு காவற்காரனுடைய பிரயாசம் இதுதான். கர்த்தர் தான் காக்கிறவர். ஆகவே காக்க வேண்டிய மெய்க்காவலரே அவர்களை சுட்டு வீழ்த்தின போது இன்னொரு அவங்க உயிரை காத்திருக்கலாம். அப்பொழுது வந்த செய்தித்தாள்ல இதுதான் சொல்லப்பட்டிருந்தது, தாமதம் மரணத்தை வருவித்தது என்கிற ஒரு ஹெட்லைன் நியூஸ் அதான் வந்தது. என்னங்க? தாமதத்தினால் வந்த மரணம். எதனாலங்க தாமதம்? லேட் பண்ண 3 hours அவங்க அதுக்கப்புறம் தான் சிகிச்சைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. சரியான முறையில் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? தாமதத்தினால் வந்த மரணம் அப்படின்னு சொல்லி ஹெட்லைன் நியூஸ் போட்டிருந்தாங்க. அப்ப நான் என்ன சொல்லலாம், எந்த ஒரு விஷயத்தை தாமதம் பண்றோமோ அப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை வரும். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பான சகோதரனே சகோதரியே, பாவம் வாசற்படியிலே பாவம் உன்னை தொடர்ந்து வருகிறது. உலகம் பொல்லாங்கன் கையில் இருக்கிறது. பாவம் பெருகிற உலகத்தில் தான் நீ வாழ்கிறாய். ஆனால் தேவன் அதிக கிருபை அளிக்கிறாரே. ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவ கிருபைக்கு நீ காத்திருந்த அந்த நாளை துவங்குவாயானால் நீ செய்கிற சமையல் ருசியா இருக்கும், நீ செய்கிற பணி சிறப்பா இருக்கும், அந்த நாள் உனக்கு ஆரோக்கியமா இருக்கும், அந்த நாள் உனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நீ எதை கையிட்டாலும் அதில் வெற்றி, நீ சிறப்பாய். ஏனென்றால் காலையிலே நீ அவர் முகத்தை தேடினார், காலையிலே அவருடைய கிருபைக்கு காத்திருந்தார், அவருடைய இறக்கம் உன் வாழ்க்கையில வந்ததுனாலே அந்த நாளை ஆண்டவர் சிறப்பிக்க செய்கிறார். ஆகவே கிருபை மேலானது. முதலாவது, பாவத்தை மேற்கொள்ள செய்கிறது இந்த கிருபை. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. இரண்டாவது பாருங்க, இந்த கிருபை நமக்கு கொடுக்கிற அடுத்த ஒரு ஆசீர்வாதம். 2 கொரிந்தியர் புத்தகம் 1:12 வேகமா என்னோட வாங்க. 2 கொரிந்தியர் 1:12 பாருங்க. எங்க மனசே எங்களை குறித்து சாட்சி சொல்லுது. நாங்க எப்படி இருந்தானா, எப்படிங்க? திவ்ய குணத்தோட, கபடம் இல்லாதவர்களாக, உண்மை உள்ளவர்களாக நாங்க நடந்துகிட்டோம். இப்படி திவ்ய குணத்தோட உண்மையாக கபடம் இல்லாமல் நடப்பதற்கு என்னையா காரணம் பார்த்தா, என் அருமையான தேவ ஜனமே, அதுக்கு கிருபையே காரணமா இருந்தது. வசனம் தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. கிருபையினாலே இந்த திவ்ய குணம் எங்களுக்கு வந்தது. இப்ப நல்லா கவனிங்க, பாவத்தின் மேல வெற்றியை கொடுப்பது மட்டுமல்ல, திவ்ய சுபாவத்தை தேவ கிருபை நமக்கு தருகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? நீங்க ஆண்டவர் சமூகத்தில் அதிகமா காத்திருக்கும் போது உங்க குணம் மாறும், உங்க கேரக்டர்ல ஒரு வித்தியாசம் வரும், உங்க மனசு சுத்த மனதாய் மாறும். என் அருமையான தேவ ஜனமே,
நீங்கள் நற்குணசாலிகளாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவருடைய கிருபையானது எங்களுக்கு இந்த திவ்ய சுபாவத்தை தந்தது என்று பவுல் எழுதுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, திவ்ய சுபாவம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நம்முடைய சுபாவத்தை குறித்த கவனம் நமக்கு இல்லை. புறமே இருக்கிற வாழ்க்கையை பற்றியும் புறமே இருக்கிற காரியங்களை பற்றியும் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய சுபாவத்தை குறித்த ஒரு அக்கறை நமக்கு இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாரும் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகணும். எதுக்கு பங்குள்ளவர்களாகணும்? எதுங்க? திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகணும். ஏனென்று சொன்னா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நம்ம மாறணும். அப்படி இருந்தால்தான் அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இயேசு சொல்றார் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நான் உங்களை எங்கே அனுப்புகிறேன்னு சொன்னார். எடுத்துட்டீங்களா? வேக வேகமா வாசிங்க. ஒருவர் 2 பேதுரு 1:4. ஆடுகளை ஓநாய்களுக்கு சொல்லி அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஓநாய்களுக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்றாரா? இந்த ஆடுகளை அனுப்புகிறார். உலகத்துக்குள்ளே நம்மை அப்படித்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகம் முழுதும் பொல்லாங்கல் இருக்கிறது. ஆனா நம்மளை ஆட்டுக்குட்டியை போல உங்களை தன்னுடைய ரத்தத்தினால் உங்களை சுத்திகரித்து தன்னுடைய சொந்த ஜனமாக தன்னுடைய பிள்ளைகளாக உங்களை அனுப்புகிறார். ஆபத்து உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசு அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிங்க. ஆகையால் நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாயும் புறாக்களைப் போல அல்லேலூயா புத்திசாலியா இருங்க. எப்படி இருங்க? ஒண்ணும் தெரியாதது போல இருங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உங்களுக்கு புத்தி கூர்மையா வேணும், அதே நேரத்தில் கபடற்றவர்களா இருக்கணும். இது ரொம்ப அருமையான வார்த்தை. கபடற்ற அப்படின்னு சொன்னா என்னங்க? சிலர்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நல்ல புடவை உடுத்திட்டு வந்தாலே உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸ்தோத்திர சிஸ்டனா ஸ்தோத்திரனா நீங்க நல்லா இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காதுங்க. நீங்க ஒண்ணுமே செய்யல, உங்களுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குதுங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ண சிஸ்டர் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. நல்லா பழகிட்டு இருந்தாலும் பழக மாட்டாங்க. நல்லா பழகி கொண்டிருந்த நண்பர்கள் நெருங்க மாட்டாங்க. ஏதோ உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும்போது அவங்களுடைய மனசுக்குள்ள எது வந்துருதுங்க? கபடு. வெளியே சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கும். நடக்கையெல்லாம் மாறும். அப்ப தேவன் இப்படிப்பட்ட கபடு இல்லாத திவ்ய சுபாவம், சுத்தமான அந்த வாழ்க்கையை உன்னிலும் என்னிலும் உண்டு பண்ண வைக்கிறார். நாம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களா மாறணுமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்களை இப்படி அனுப்புகிறேன். ஆனா நீங்க போய் அங்க எப்படி இருக்கணும்? புறாக்களை போல இருக்கணும். புறா கபடற்றது. ஆமென். புறா எப்படிப்பட்டதுங்க? கபடற்றது. உன்னத பாட்டுல வாசிக்கிற என் புறாவே என்று நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். கபடற்ற என் புறாவே என்று ஆண்டவர் அழைக்கிறார். வேதாகமத்தில் அப்படி ஒரு மனிதன் இருந்ததாக யோவான் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1:47. வேக வேகமா வாசிங்க. சத்தியத்தை சொல்லும் பொழுது கவனமா உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இயேசு 4ஆம் வேளையில் தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்றார். பாருங்க, இஸ்ரவேலுக்குள்ளேயே கபடற்ற ஒரு உத்தம இஸ்ரவேல்னு சொன்னார். அவனை கபடற்றவன் ஆண்டவரை சர்டிஃபிகேட் பண்றார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, திவ்ய சுபாவத்துக்கு நீங்கள் நான் பங்குள்ளவர்களாய் மாறணும்னு சொன்னா கபடற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. இது எதனால் கிடைக்கிறதா? அதைத்தான் 2 கொரிந்தியர் 1:12 வாசித்தோம். தேவனுடைய கிருபையினாலே நாம திவ்ய சுபாவத்தை கபடற்ற வாழ்க்கையை செய்ய முடியும். இந்த நாத்தான்கள் இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேல். ஆண்டவர் அவனை ஏற்கனவே பார்த்தார். எங்க பார்த்தாராம்?
நம்மள பார்த்து நான் ஏற்கனவே பார்த்தேன்பா, ஃபாஸ்ட் ஃபுட் கடையால பார்த்தேன், பானிபூரி கடையால பார்த்தேன். நம்மள பார்த்தா அப்படிதான் சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல எல்லாரும் கூடி பேசிட்டு இருந்தீங்களா, நான் பார்த்தேன். ஆனா இவனை எங்க பார்த்தாரா? அத்தி மரத்தின் கீழே பார்த்தாரா. அல்லேலூயா. ஒரு நல்ல விவசாயியா இருந்திருப்பான். பின் சரித்திரம் என்ன சொல்றான்? அத்தி மரத்தை அவ்வளோ கவனமா பார்த்துக்கிட்டாங்க. அந்த கணிதரும் அத்தி மரத்தை அவ்வளவு கவனித்து பார்த்து கொண்டு அந்த மரத்தை குறித்து அவ்வளவு கரிசனை உள்ளவனா இருந்தான். ஆகவேதான் அவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேல். மனுஷனே நம்ம பார்க்க மாட்டோம், ஆனா ஒரு மரத்தை என்ன செஞ்சாங்க? கரிசனையோடு பாதுகாத்து கொண்டான். கபடற்றவன். குற்றங்களை குறித்த மற்றவர்களை குறித்தோ அவன் தன் மனதில் வைத்துக் கொள்ளாத ஒரு உத்தமன் அவன். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உள்ளத்துல எதிர்பார்க்கிறார். என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாயே, சகோதரனே, தேவ சமூகத்துல வந்திருக்கிற ஒரு வாழ்க்கையில அந்த திவ்ய சுபாவம் இருக்கிறதா யோசித்து பார். உன் இருதயத்துல கபடு இருக்குமானால், தேவையற்ற காரியங்கள் இருக்குமானால் அதை புறந்தள்ளி நீ திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனா ராஜ்யத்துக்கு போக வேண்டும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீயும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அவர் தயாள குணம் படைத்தவராய் நீயும் தயாளனாய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய அவர் திவ்ய சுபாவத்தோடு இருக்கிறபடினால் நீயும் அந்த திவ்ய சுபாவத்தில் பங்கடைய வேண்டும். ஆகவே கபடான காரியங்களோட வாழ்க்கையில வராதபடிக்கு அதை புறந்தள்ளி சுத்த வாழ்க்கை செய்வதற்கு உன் மனதை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதை குறித்து நாம் வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம். 2 பேதுரு 1:4 வாசிங்கள். பிலிப்பியர் 2:15 இந்த 2 வசனத்தை வேக வேகமா வாசிங்க. பாருங்க, கேட்டுக்கு தப்பி. அப்ப தேவனுடைய நோக்கமே என்னன்னா, உலகத்தில் கேட்டுக்கு நீங்க தப்பி திவ்ய சுபாவம் உள்ளவனா மாறணும். அதுதான் அவருடைய நோக்கம். உலகத்தாரை போல பலவிதமான காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கையில சுத்த வாழ்க்கை செய்ய வேண்டும். நீ திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாய் மாற வேண்டும் என்று தேவனுடைய நோக்கம். பிலிப்பியர் 2:15 வாசிக்கிறோம். இங்கே எழுதுகிறார், நீங்கள் குற்றமற்றவர்களாக கபடற்றவர்களாக. எங்க இருந்து? ஒரு நல்ல இடத்துல இருந்தால கோணலும் மாறுபாடுமாடிய இந்த தேசத்துல, இந்த பட்டணத்துல, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை கபடற்றவர்களாக மாசற்றவர்களாக நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய நோக்கம். ஹalleluya. அப்ப முதலாவது பாவத்தை மேற்கொள்வது கிருபை. இரண்டாவது நம்முடைய சுபாவத்தை திவ்ய சுபாவமாக கபடற்றவர்களாக வைத்துக் கொள்வது இந்த கிருபை. ஹalleluya. அருமையான தேவச்சனம் வேகமாக என்னோட கூட பாருங்க. மூன்றாவது 1 கொரிந்தியர் 3:10-11 வசனங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்கு பதில் புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திபாரம் போட்டு. பாருங்க, இங்க பவுல் எழுதுகிறார், எனக்கு கிருபை அளிக்கப்பட்டது. அந்த கிருபை எப்படியா, எதற்கு அளிக்கப்பட்டதா? நான் அஸ்திபாரம் போடும்படியான கிருபை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். கேட்கிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தலாம். ஒரு கட்டிடம் எழுப்புவதற்கு அதுக்கு பிரதானமானது எதுங்க? அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் போடுற கிருபை எனக்கு கொடுத்தார். இது பவுல் எதை சொல்றாருன்னா, ஒரு பில்டிங் சொல்ல சுவிசேஷ ஊழியத்தை சொல்கிறார். ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கான கிருபையை எனக்கு தந்தார். எப்படி நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும்? புத்தி உள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திபாரம் போட வேண்டும். அஸ்திபாரம்னா உங்களுக்கு தெரியும். அஸ்திபாரம் என்றால் உபதேசம். அஸ்திபாரத்துடைய மூலைக்கல் என்றால் இயேசு கிறிஸ்து. சுவிசேஷத்தையும் உபதேசத்தையும் ஜனங்களுக்குள்ளே கொண்டு செல்லும் பொழுது தேவராட்சியம் கட்டப்படுகிறது. கைகளை தட்டி சொல்ற மாதிரி நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சுவிசேஷம் டேஸை காட்டுகிறது. இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. கிருபை ஞாபகப்படுத்துமா? அந்த கிருபையை நீங்க பெறணும். ஞாபகம் பாருங்க. சுவிசேஷம் டேஸை காட்டுகிறது, உபதேசம் டேஸை காட்டுகிறது. ஓஹோ, உபதேசம் டேஸை காட்டுது பொழுது அப்படின்னு நினைச்சுட்டு போய் யாரும் சொல்ல போறீங்க? டேஸை ஃபில்அப் பண்ணுங்க. சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. சுவிசேஷம் இயேசுவை காட்டுறது, உபதேசம் ஒன்று சொல்ற
உபதேசம் இயேசுவை போல மாற்ற வேண்டும். சொல்லுங்க, சுவிசேஷம் இயேசுவை காண்பிக்கும். நீ ரட்சிக்கப்பட்ட அவ்வளவுதான், நீ ஆண்டவர் இவர்தான் ரட்சகர், இந்த ரட்சகர் போல நீ ரட்சிக்கப்பட்ட, நீ ஒரு கிறிஸ்தவன் அவ்வளவுதான். ஆனால் உபதேசம் கிறிஸ்துவை போல உன்னை மாற்றும், நீ அவர் சாயலை அடைந்து விடுவார். அதுக்குதான் இந்த சத்தியங்கள். அப்போ இது ரெண்டுத்தையுமே கொண்டு போய் போடணும். அதுக்கு பேர் தான் அஸ்திபாரம். ஒரு நபரை நீங்க சந்திக்கிறீங்க, அவங்களுக்கு காஸ்பல் சொல்றீங்க. எப்படி சொல்றார் பவுல் சொல்றாருன்னா, நான் எப்படி அஸ்திபாரம் போட்டேன்னா புத்தி உள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, எனக்கு அளிக்கப்பட்ட இந்த கிருபையினாலே நான் அஸ்திபாரம் போட்டேன். கைகளை தட்டி நல்லா சோதனை சொல்லுங்க. அப்ப சுவிசேஷத்தை சொல்லி ஒருவரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு, தேவராட்சியம் கட்டப்படுவதற்கும் நமக்கு என்ன வேணுங்க? கிருபை வேண்டும். இப்ப மூன்றாவது விஷயத்தை சொல்லுகிறேன். முதலாவது கிருபை, சொல்லுங்க பின்னாடி இருந்து சொல்லுங்க, கிருபை பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்கிறது. இரண்டாவது கிருபை, அப்படின்னா ஆக்ஷன்லாம் காமிக்கிறீங்க, சொல்ல மாட்டீங்க. திவ்ய சுபாவத்தை உண்டு பண்ணுகிறது. மூன்றாவது கிருபை கர்த்தருக்கு அதை ஊழியம் செய்ய வைக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எனக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாமா, ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யுதுமா? முதலாவது பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்கிறது. இரண்டாவது கிருபை கபடற்ற திவ்ய சுபாவமுள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. மூன்றாவது கிருபை கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட, ஊழியத்தை செய்ய, ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த கிருபை நமக்கு போதுமானதா? கைகளை சொல்லுங்க. எனக்கு தெரிந்த ஒரு கூட்ட போதவரையா தெரியும், அவருக்கு சோல் வின்னர்ல பேர் என்னங்க? சோல் வின்னர். ஆனா சோல் வின்னர்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஐயாவுக்கு சோல் வின்னர், ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர். அந்த ஐயா யாரோ ஒரு நபர் போறாங்கன்னா அவங்க மேல அவர் கை போட்டாலே போறோம். தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, படிக்கிறீங்களா, என்ன செய்றீங்க, அப்படியா அப்படின்னு அவங்க கிட்ட அப்படி நயமா பேசுவாருங்க. அந்த கை போட்டதுமே சொல்லிடுவாங்க, இவன் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, அடுத்த வாரம் நம்ம சர்ச்சைக்கு வந்துடுவாங்க. என்னங்க அது? நம்ம பல முறை சொல்லுவோம், ரட்சிப்புக்குள்ள வரமாட்டாங்க. நீங்களும் சொல்லுங்க, ஐயா நான் நிறைய முறை சொல்லிட்டேன், ஒருத்தர் கூட வரமாட்டாங்க, கேட்டுக்கிறாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா நீ உன் அறிவை சார்ந்து, உன் திறமை சார்ந்து நீ செய்கிறாய். ஆனால் ஊழியம் செய்வதற்கு எது வேண்டும்? கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. தேவ கிருபை இல்லனா ஒரு ஆளை கூட நீங்க கட்டி எழுப்ப முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சுவிசேஷம் சொன்ன நபர், நீங்கள் அவர்களுக்காக செய்த எல்லா காரியங்களை விட அவர்களை தேவனிடத்தில் கொண்டு வருவதற்கு நீங்கள் கிருபை பெற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தேவ கிருபை மட்டும்தான் நீங்க சொன்ன சுவிசேஷத்தை ஒரு மனதில் ஏற்றுக்கொள்ள செய்யும். உங்க மேல இருக்கிற தேவ கிருபை தான் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களினால் அவர்களுக்கு விடுதலை கொண்டு வரும். நீங்கள் பெற்றிருக்கிற கிருபை தான் அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும். ஆகவே நான் சொல்கிறேன், ஊழியம் செய்வதற்கு மிக அவசியமானது கிருபை. பவுல் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். எத்தனை முறை வேண்டினாரா? தன் பலவீனத்தின் நிமித்தம் 3 விஷயம் நான் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் சொன்ன ஒரே பதில் என்னங்க? கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் உள்ளது. அப்போ பவுல் தன்னுடைய பிரச்சனையை சொல்ல வர்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் சொல்றாரு. பவுல் செய்யாத ஊழியம் எல்லாம் இருக்குதா? சாதாரண ஊழியமா செஞ்சா இருக்கு. அவரை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அவரை கொண்டு கர்த்தர் புத்தகங்களை எழுத வைத்தார். அன்னைக்கு கடிதங்களை எழுதினார். இதுதான் இன்னைக்கு திருச்சபைக்கு ஆதாரமா இருக்குது. அவர் போகாத மிஷனரி பயணம் இல்லை, தீவுகளை கடந்து போனார். அவர் சந்திக்காத உபத்திரவங்கள், பாடுகள் இல்லை. புறஜாதிகளுக்கு சுவிசேஷங்களை கர்த்தர் கொண்டு சென்றார். இத்தனை தேவன் அவரை கொண்டு பயன்படுத்தினதுக்கு காரணம் தெரியுமா? ஆண்டவர் அவருக்கு சொல்றார், என் கிருபை உனக்கு போதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அளவில்லாத கிருபை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன்பா, இதெல்லாம் பார்க்காத, போயிட்டே இருந்து சொன்னாரு. அந்த கிருபையினாலதான் ஆண்டவருக்கு மகிமையான ஊழியத்தை செய்தார். எது வேணுங்க? ஆமா, பிரைஸ் தி லார்ட். அருமையா ஒரு பாட்டு, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லனா
நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. என்ன வேணுங்கப்பா? தேவனுடைய கிருபை வேண்டும். வாழ்வதற்கு மட்டுமல்ல, அஸ்திபாரம் போடுவதற்கு கிருபை வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு அதை செய்ய நம்ம ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. சிலர் அஸ்திபாரம் எப்படி போடுறாங்கன்னா, ஒருத்தர் போட்ட அஸ்திபாரத்து மேல இவங்க போய் கட்டிட்டு இருப்பாங்க. ஒரு கிராமத்தையே அதனால விட்டுட்டேன், ஒரு கிராம சபையை விட்டுட்டேங்க. போட்டது மேலேயே போடுறதுக்கு ஆட்கள் நிறைய வந்துட்டாங்க. இன்னைக்கு ஊழியம் செய்ய போறவங்க கூட யாருன்னா, இயேசுவை ஏற்கனவே தெரிஞ்சவங்க கிட்ட போய் ஊழியம் செய்யறாங்க. தெரியாதவர்களிடத்தில் ஊழியம் செய்வது அவர்கள் விரும்பவில்லை. லகுவானதை தெரிந்து கொள்கிறார்கள், கடினமானதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆகவே புத்தியுள்ள சிற்பாச்சாரை போல் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினால் நான் அஸ்திபாரம் போட்டேன். தீவுகள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் ராப்பகலாய் பிரசங்கித்தார். சபைகள் உண்டான அன்றைக்கு. இன்னைக்கு நாம கூட பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போதோ, நீங்க வேலை ஸ்தலத்தில் நீங்க சந்திக்கிற இடத்துல சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வேகமாக ஒழுங்கினே செய்யுங்க. காஸ்பல்ல சொல்றீங்க, இயேசுதான் ரட்சகர், ஆண்டோட வருகை சமீபமா இருக்கிறது, பயப்படாதீங்க. சுவிசேஷத்தை நீங்கள் சொல்ல வேண்டிய கடைசி நிமிடங்கள் இது, கடைசி நிமிடங்கள் இது. நீங்கள் சொல்லிவிடுங்கள். அதை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் ஒரு நாள் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய திருச்சபையில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை தேவனுக்காக செய்ய நீங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சரியான விதமாய் அஸ்திபாரம் போட வேண்டும். இயேசு மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் சொன்னார், ஒரு மனிதன் போய் மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டான், இன்னொரு மனிதன் கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போட்டான். மணலின் மேல் கட்டினவனுடைய அந்த அஸ்திபாரம், அந்த வீடும் அது இடிந்து விழுந்து போனது. பெருமழை செய்து பெரும் வெள்ளம் வந்து அழிந்து போனது. ஆனால் புத்தியுள்ள மனிதன், தேவ கிருபையின்படி அஸ்திபாரம் போட்ட அந்த மனிதன் கட்டின வீடு நிலைத்தது. நீங்க சுவிசேஷம் சொல்லும் பொழுதும் ஏத்துக்காத நபரிடத்தில் நீங்க போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. முதலாவது, நீங்கள் சுவிசேஷத்தை சொல்வதற்கு முன்னதாக அந்த நிலத்தை நீங்கள் சரியாக பண்படுத்த வேண்டும். ஒரு விவசாயி நிலத்தில் வசனத்தை விதையை விதைக்கும் பொழுது அந்த நிலத்தை பண்படுத்தின பின்புதான் விதை விதைப்பார்கள். அதுதான் வளர்ந்து பலனை கொடுக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ 1, 100, 60, 30 என்று பலன் கொடுக்கும். நாம் அவர்களை நல்ல நிலமாய் முதலாவது மாற்ற வேண்டும். டாக்டர் வில்லியம் பூத் என்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார். சால்வேஷன் ஆர்மி என்கிற ஒரு மிஷனரி இருக்கிறது, தெரியுங்களா? அந்த 3 எஸ் போட்டிருப்பாங்க, ட்ரிபிள் எஸ். அவங்களுடைய தாரக மந்திரமே என்னதுன்னா, சோப், சூப், சால்வேஷன். சொல்லுங்க. நம்ம என்ன செய்வோம்னா, முதல் சால்வேஷனை தான் கொண்டு வருவோம். அவங்க சால்வேஷனை முதல் கொண்டு வர மாட்டாங்க. சுவிசேஷத்தையும் ரட்சிப்பையும் முதலாவது கொண்டு வர மாட்டாங்க. முதலாவது சொல்ற வில்லியம் பூத், முதல் அவன் அழுக்கா இருக்கிற அவனுக்கு என்ன கூட சோப்பு கூட, அவனை குளிக்க வைக்கணும். ரெண்டாவது என்ன செய்யறாங்க, அவன் ரொம்ப வீக்கா இருக்கிறான், அவனுக்கு ரெண்டாவது என்ன செய்யும், சூப்பு கூட, அவன் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா ஆகட்டும். மூணாவது அவனுக்கு சால்வேஷனை கொண்டு போகும். இதனுடைய ஆழமான பொருள் என்ன தெரியுங்களா? நிறைய நேரங்கள் நம்ம நேரா போவோம், அஸ்திபாரம் போடும் போதே தப்பா போடும், இல்லைன்னா அவங்க குறைய சொல்லுவோம், பயம் காட்டுவோம், நரகத்துக்கு போயிடுவோம். காஸ்பல் அது சொல்லலைங்க. இயேசுடைய அன்பை சொல்லணும், இயேசு தியாகத்தை சொல்லணும், இயேசு உன்னை அழைக்கிற என்பதை சொல்லணும். உனக்கு வாய்ப்பு இருக்கிறது, உனக்கு வாழ்வு இருக்கிறது, நீ தேவனுடைய பிள்ளை என்பதை சொல்லணும். நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தையில அவங்க இருதயம் பக்குவப்படும். நீங்க சொல்லுகிற இயேசுவை, அந்த சுவிசேஷத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அதனாலதான் வில்லியம் பூத் சொன்னார், முதல்ல அவனை கழுவு, அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, அவனுக்கு சூப்பு கொடு, அதுக்கப்புறம் சால்வேஷன் கொடுன்றார். இன்றைக்கு இப்படி மணலின் மேல் கட்டுகிற அநேக சுவிசேஷம் சொல்லுகிற காரியம், ஊழியம் செய்கிற காரியங்கள் விழுந்து போக காரணம் இதுதான் காரணம். பவுல் சொன்னார், புத்தி உள்ள சிற்பாச்சரை போல நான் அஸ்திபாரம் போட்டேன், அன்னைக்கு நான் பட்டணங்கள் தோறும் சபைகள் ஏற்படுது. அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. கிருபையை கொண்டுதான் இந்த மகிமையான காரியத்தை செய்ய முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். தேவ பிள்ளைகளை, ஆகவே ஒரு மனிதரோடு நீங்க பழகுங்க, அவங்களை விசாரிங்க,
எங்கிருந்து வரீங்கன்னு கேளுங்க. பிள்ளைங்க இருக்கிறாங்க விசாரிங்க, இந்த ட்ரெயின்லயே விசாரிங்க, உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு விசாரிங்க. அப்படியே நீங்க பேசும்பொழுது நண்பர்களாய் மாறிவிடுவீர்கள். அவர் இருந்திருக்கிற குறைவை சொல்ல ஆரம்பிப்பார்கள். அப்போ நிறைவாகி கிறிஸ்துவை அவங்க சொல்லுங்க. நீங்கள் சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையில் நடந்த சாட்சியை சொல்லுங்க. அவர்கள் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் விதைத்து விட்டீர்கள். ஒரு நாள் பல வருடம் கழித்து அவங்க எங்கேயோ போய் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அதுதான் சொல்றேன். புத்தி உள்ள சிற்பாச்சாரியா தேவ கிருபையினாலே தேவ ஊழியத்தை செய்ய நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. கரங்களை சொல்லலாம். இப்படி நம்ம செய்ய தோணும்னா என்னைக்கும் நம்முடைய தேசத்துல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகள் நிரம்பும். நான் இன்றைய நாட்களில் உங்களுக்கு சொல்கிறேன், இனி வெளிப்பிரசங்கம் செய்வதற்கு சற்று கடினமா இருக்கலாம். பொது கூட்டங்கள் இனி நடத்த முடியாத சூழ்நிலை வரலாம். ஆனால் வானத்தின் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்குள்ள இருக்கிறார். ஜீவனுள்ள வார்த்தைகள் உனக்குள்ள இருக்கிறது. உலகத்தை அசைக்கிற ஜபம் உனக்குள்ள இருக்கிறது. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறது. இவைகள் இருந்தால் போதும், நீ இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்யலாம். பவுலை கொண்டு போனாங்க, அகிரிப்பாவுக்கு முன்னாடி நிறுத்தினாங்க. அகிரிப்பாவுக்கு சத்தியம் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அவன் சொல்றான், சீக்கிரம் போயிருப்பாங்க. எங்க கொண்டு போனாலும் பேதுரு கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க, பவுல சீலாவும் சிறையில போட்டாங்க. அங்க பாட்டு பாடினாங்க, சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டான். எங்க வைத்தாலும் ரட்சிப்பு நிறைவேற. ஏன்னா அது தேவனுடைய வேலை. நீ அதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். சூழ்நிலை பார்க்காரே, சாதகமான ஒரு நேரம் வரும், வாய்ப்புகள் எனக்கு வரட்டும், வசதியான சூழ்நிலை வரட்டும், நல்ல சான்ஸ் கிடைச்சா சொல்லாத, உனக்கு கிடைத்ததுதான் சாய்ஸ். அப்பவே நீ சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்த சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அதான் பைபிள் சொல்லுது. இன்னொரு டைம் பார்க்கலாம் கிடையாது, இதுதான் டைம். அடுத்த முறை நீங்க அவங்கள பார்க்காமலே போகலாம். ஆண்டவர் ஒரு சுவிசேஷ இடத்துல பேசினாராம். சரியான இரவு அதிகமான ஊழியத்தை செய்து மிகவும் சோர்ந்து கலைத்து போயவர். அவரால் கொஞ்சம் கூட இனி பேசவோ ஜெபிக்கவோ முடியாது. அவ்வளவு உடல் பலவீனம். அநேகருக்கு ஜெபித்து அவருடைய அந்த ஹோட்டல் அறைக்குள்ள வந்தார். அதே ஹோட்டல்ல அவருடைய அறைக்கு அடுத்த அறையில ஒரு வாலிபன் தற்கொலை செய்வதற்கு அந்த அறை எடுத்து வந்திருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், ஒரு 12 மணி இருக்கும், அந்த ஊழியர்கிட்ட சொன்னார், அங்கே ஒரு வாலிபன் ஒருவன் இங்கே தற்கொலைக்கு முயற்சி பண்ணுகிறான், போராடி கொண்டிருக்கிறான், அவன் மனசுல நிம்மதி இல்லை. அந்த அறை கதவை தட்டு, அவனுக்கு போய் என்ன என்று விசாரிக்க சொல்லி 12 மணிக்கு ஆண்டு உணர்த்தினார். சொல்லிட்டார், ஐயா ஆண்டவரே, நான் உமக்கு நிறைய ஊழியம் செஞ்சுட்டேன், ரொம்ப டயர்டா இருக்கிறேன், விட்டுருங்க, என்னால முடியல. அப்படியே படுத்து விட்டார். மறுபடியும் ஆண்டவர் 1 மணி இருக்கும், மீண்டும் ஆண்டவர் அவரை எழுப்பினார். என் மகனே, அந்த அறை கதவை தட்டு. மீண்டும் 3வது முறை எழுப்பினார். 3 மணிக்கு மேல. அப்பொழுதும் அந்த ஊழியக்காரர் தன் சோர்வு, தன் பலவீனத்தினால் அவரால் எழ முடியவில்லை. அடுத்த நாள் காலையில ஒரு செய்தி வருகிறது, அந்த ஹோட்டலில் இருக்கும் அந்த அறை கதவுகளை திறந்து பார்த்து படுவோம், தூக்கிலிட்டு செத்து போய் கிடக்கும். ஊழியர் அழுது புலம்பினார். ஐயோ, ஆண்டவர் என்னை எச்சரித்தார், உணர்த்தினார், சொல்ல என்று சொன்னார். என் பலவீனத்தின் நிமித்தம், என் சூழ்நிலை நிமித்தம் நான் அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியாமல் போய்விட்டது. இப்படிதான் நிறைய பேர் மறைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படிதான் நிறைய பேர் தேவன் அற்றவர்களாய் மாறுகிறார்கள். இன்னைக்கு கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ கிருபை பாவத்தை மேற்கொள்ளவும், தேவ கிருபை திவ்ய சுபாவத்தை பெறவும், தேவ கிருபை சுவிசேஷ ஊழியத்தை செய்வோம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நம் ஆண்டவருக்காக எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபை ரகசியங்களை அறிய செய்கிறதா? எனக்கு சமயம் இல்லை, நான் வேகமாக போகிறேன். மட்டுமல்ல, தேவ கிருபை நினைப்பூட்டும்படி தேவ கிருபை நமக்கு ஞாபகம், நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது, ஞாபகப்படுத்த தேவனுடைய கிருபை நம்மை கீழ்ப்படிய பண்ணுமா. ரோமருக்கு 7 புத்தகம், இதை மட்டும் நம்ம தியானிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல ஆண்டவருடைய கிருபை நம்மை கீழ்ப்படிய பண்ண செய்யும். நிறைய பேருக்கு கீழ்ப்படிதலே இருக்காது. சில பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, சில சகோதரர்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க, சில சகோதரிகள் கீழ்ப்படிய மாட்டாங்க. இணங்குதல் என்கிற விஷயமே அவங்ககிட்ட இருக்காது. காரணம் என்னன்னா, இணக்கம் என்பது நாம அதை சம்பாதிச்சிட முடியாது, அதுக்கும் தேவ கிருபை தேவை. அல்லேலூயா. வாசிக்கலாமா? அவர் சகல ஜாதிகளையும் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் நமது நாமத்தின் விசுவாசத்தில் கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும்
நல்லா கவனிங்க, எங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். கீழ்ப்படிய பண்ணும் அந்த அந்த கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறார் சொல்லி. அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு கீழ்ப்படினா உங்களுக்கு கிருபை வேணும். அல்லேலூயா. நீ சொன்னதுமே அவன் கேட்டானே எப்படிங்க, அது ஒரு கிருபை. அல்லேலூயா. கீழ்ப்படிய பண்ணுகிற கிருபை. பைபிள் அழகா சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. அப்ப பிசாசு எங்க கிரியை செய்யறானா, யாரெல்லாம் கீழ்ப்படியோ இனங்களையோ அவங்க கிட்ட பிசாசு வேலை செய்யறான். தேவனோ நம்மை கீழ்ப்படியும்படியாக, நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாக அவர் தான் கீழ்ப்படிந்தவராய் இந்த பூமிக்கு வந்தார். எப்படி வந்தாரா? இயேசு எது வரைக்கும் கீழ்ப்படிந்தாரா? பிலிப்பியர் 2 எழுதப்பட்டிருக்கிறது, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி. எவ்வளவு பேர் கீழ்ப்படிதல் பாருங்க. அவர் தான் கீழ்ப்படிந்த வாழ்ந்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுது, பிள்ளைகளே, வாலிபரே, முதியோருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். சபையை கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். மாணவரை ஆசிரியருக்கு கீழ்ப்படியுங்கள். விசுவாசிகளை போதகருக்கு கீழ்ப்படியுங்கள். அன்பான ஆண்டவருடைய சாயலா இருக்கிற தேவ ஜனமே, அவருடைய வார்த்தைக்கும் ஆவியானவருக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் எங்க இருக்க வேண்டும்? மனைவிகளை உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். இதுதான் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இந்த கீழ்ப்படிதல் தான் சபைக்கும் அவருடைய மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ஒரு உறவு சொல்லுது. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல புருஷரே மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள். சபை கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளை நீங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படுகிறோமா? இந்த கீழ்ப்படுதல் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆண்டவர் கீழ்ப்படுதல் என்ன? கீழ்ப்படுதல் என்னமா? கீழ்ப்படுதல் பாஸ்டர், நாங்கள் ஊழியத்தை துவங்கின அந்த நாட்டிலே எனக்கு ஒரு மூத்த போதகர் அவரிடத்தில் நாங்கள் போய் ஜெபம் பண்ண போனோம். கேட்டோம். சொன்னார், அவர் என்ன தெரியுமா, தம்பி, உங்களுக்கு கீழ்ப்படுதல் இருந்தால் நீங்கள் மேல் படிக்கு போகலாம் அப்படின்னாரு. கீழ்ப்படி, மேற்படி. மேற்படி நீங்க உயரணும்னா கீழ்ப்படி தான் அவசியம். இதை நம்ம படிக்கட்ட நினைச்சுக்க கூடாது. கீழ்ப்படுதல் என்ற ஒரு விஷயம் தான் மேல கொண்டு போகண்டான்ற ஒரே வார்த்தை அந்த பரிசுத்தான பேர்ல இன்னைக்கு நான் அதை மறக்க மாட்டேன். நம்ம இருக்கிற கீழ்ப்படுதல் தான் ஆண்டவர் இந்த கீழ்ப்படுதல் ஒரு இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படி என்றால் என்ன? கீழ்ப்படுதல் எப்படி நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம அதை அறிவது, எப்படி செய்வது? கீழ்ப்படுதல் என்ன? என்ன பிரமிச்சு பாக்குறீங்க? கீழ்ப்படுதல் என்ன? வேதம் முழுவதும் இந்த வார்த்தை இருக்கு. ஆமா, நான் சொன்ன இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய நீ கவனமாய் இருந்தால் அப்பொழுது என்றார். அப்பொழுது சொல்றார். அந்த நம்ம செயல்படுத்துற பாருங்க, அதுதான் கீழ்ப்படுதல். கீழ்ப்படுதல் என்ன? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்வதுக்கு தான் கீழ்ப்படுதல். பெற்றோர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஒபே பண்ணி அதேபடியே செய்வதுதான் கீழ்ப்படுதல். ஆசிரியர் என்ன சொல்றாரோ அதை அப்பவே எழுதிட்டா அப்பவே படிச்சுட்டா தான் மேல்படி. அப்ப கீழ்ப்படுதல் எல்லா இடத்துலயும் இதுதான். அப்ப கீழ்ப்படுதல் ரொம்ப அவசியமானது. ஆனா யார் தான் கீழ்ப்படிதல்? நீங்க ஒருவேளை கீழ்ப்படியாத ஒரு நபரா இருப்பீங்க சொன்னா, உங்கள் மேல் ஆகாயத்து அதிகார பிரபு கிரியை செய்கிறார். பேய் பிடிச்சிருச்சு, பிசாசு உங்களை மேற்கொள்ளாதபடி, சத்துரு மேற்கொள்ளாதபடி நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை கொண்டு வரலாமா? பேசலாம். யாக்கோபு 4:7 வாசிங்க. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கிருபையிலிருந்து அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஏத்துக்கிறார், கிருபை அளிக்கிறார். நல்லா கவனியுமா? எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், எப்பொழுது ஓடி போவான்?
தேவனுக்கு நீங்க கீழ்ப்படினா பிசாசு ஓடுவான். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியலனா அவனை எதிர்த்து நிற்பது தேவனுக்கு கீழ்ப்படிவது, தேவனுக்கு மைத்தனை தாழ்த்துவது. நீங்க அதை செய்யலனா பிசாசு என்ன செய்வாங்க? உங்களை விட்டு ஓடி போக மாட்டான், இன்னும் உங்களை நல்லா பிடிச்சு. அல்லேலூயா. பிசாசு துரத்துறனா நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். வேதம் அதைத்தான் நமக்கு போதிக்கிறது. விதமான கிருபைகளை நமக்கு தருவாராக. தேவ ஜனமே, கடைசியாக ஒன்று சொல்லு. 2 கொரிந்தியர் 8:1-2 வசனம் சொல்லுகிறது. எந்த சபைங்க? மக்கதோனியா நாட்டு, மேசிடோனியா இருக்கிற அந்த சபைக்கு ஆண்டவர் வந்து ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். என்ன கிருபைனா, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உண்டாயிருக்கையில் கொடுத்தார்கள். நல்ல கவனிங்க. இங்கே என்ன எழுதிருக்குன்னா, மக்கதோனியா நாட்டு சபைக்கு ஒரு கிருபை. என்ன கிருபை? உபத்திரவத்திலும் பாடுகளிலும் என்ன கிருபை? கொடுக்கிற கிருபை. இப்ப எல்லாரும் இந்த பிரசங்க கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. என்ன கிருபைங்க மக்கதோனியா நாட்டு சபைக்கு? கொடுக்கிற கிருபை. அப்ப நான் இதுவரைக்கும் உங்களுக்கு சில கிருபைகளை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, பாவத்தை மேற்கொள்கிற கிருபை, திவ்ய சுபாவத்தை அளிக்கிற கிருபை, தேவனுக்கு சுவிசேஷ ஊழியத்தை செய்யத்தக்க அந்த கிருபை, அஸ்திபாரம் போடுற கிருபை. 4வது, அடுத்ததாக கீழ்ப்படியப்படுகிற கிருபை. அல்லேலூயா. 5வது, கர்த்தருக்காக கொடுக்க செய்கிற கிருபை. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஏழைக்கு கொடுப்பதும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு கிருபை வேணும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களுக்கு கண்டி வரட்டும் பாஸ்டர், நான் சர்ச்சு முன்னாடிலாம் அப்படியே எனக்கு மாத்திடுறாங்க, அப்படி பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்தா செய்ய மாட்டாங்க. ஏன்? கொடுப்பது என்பது பணம் இருக்கிறதுனால கிடையாதுங்க. எது இருக்கணுங்க? மனசு இருக்கணும். நீ ஒரு நாளைக்கு நான் இந்த பிரசங்கத்துக்கு வச்சிருக்கிறேங்க. இந்த கொடுப்பதுன்னா பலிக்கும் கொடுப்பதற்கும் உள்ள சாராம்சம், சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேங்க. தேவனுக்கு பலி செலுத்துவது என்பது 3 விதங்கள்ல பார்க்கும். ஒன்று, நம்மையே கொடுப்பது. இன்னொன்று, நாம் தேவனை துதியினாலும் ஆராதனையினாலும் அவரை மகிமைப்படுத்துவது. 3வது, நம்முடைய பிரயாசத்தில் இருந்த பலன்களை அவருக்கு கொடுப்பது. அல்லேலூயா. இதுக்கு 3க்குமே பேர் பலிதான். அல்லேலூயா. இந்த பலியை நீங்க சரியா செய்யலன்னா பிரச்சனை வந்துடும். ஆகவேதான் இந்த மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கொடுக்க முடியாதுங்க, கிருபை வேணும். சிலர்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கொடுப்பாங்க. கொடுப்பது என்பது தேவன் நமக்கு கொடுத்த வரம். அல்லேலூயா. நீங்கள் அந்த கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன சம்பவத்தை சொல்லி நான் இதோடு முடிக்க விரும்புகிறேன். கவனிக்கிறீங்களா? அந்த நாட்களில் இந்த குதிரை வண்டி இருக்கும். குதிரை வண்டி நிறைய குதிரைகளை கட்டி, 2-3 குதிரைகளை கட்டி, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அந்த வண்டி இருக்கும். அந்த வண்டி சேரட் மாதிரி இருக்கும். அதுல 1/1 சீட் இருக்கும். அதுல எல்லாம் உட்கார்ந்துட்டு போகலாம். வெளிநாடுகளில் அப்படிப்பட்ட ஒரு வண்டி உண்டு. அந்த வண்டியில நிறைய பேர் உட்கார்ந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த குதிரை ஓட்டுகிறவர் அவர் சொன்னார், ஒரு பெரிய மிஷினரி சொன்ன சம்பவம். அந்த குதிரை ஓட்டுகிறவர் சொன்னார், அந்த குதிரையில ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் சொல்லி அங்கே இருந்துச்சு. ட்ரெயின்ல எப்படி இருக்குதோ, விமானத்தில் எப்படி இருக்குதோ அது போல இதுலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டு, செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க, டிக்கெட் வசூல் பண்ணிருப்பாங்க இல்லையா? இப்படி அந்த வண்டியில பயணமாகி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மலைப்பாங்கான இடம் வரும்போது அந்த குதிரை அந்த வண்டி இழுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா? அப்போ அவர் சொன்னார், அந்த குதிரை ஓட்டுநர் சொன்னாரு, இறங்கி சொன்னாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கிறவங்க அப்படியே உட்காருங்க வண்டியில, செகண்ட் கிளாஸ் இருக்கிறவங்க இறங்கி என்ன செய்யுங்க, கீழே நடந்து வாங்க அப்படின்னா. இந்த தேர்ட் கிளாஸ் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க இறங்கி என்ன செய்ய சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லியிருப்பாரு, தள்ள சொல்லியிருப்பார். அந்த தேர்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்க அப்படிதான் இறங்கி தள்ள ஆரம்பிச்சாங்க. சபையில கூட நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். இந்த தேர்ட் கிளாஸ் நம்ம லோயர் நினைக்கிறோம். கிறிஸ்டியானிட்டி நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயம் என்னன்னா, இயேசு தன் சீஷர்களுக்கு நிறைய லெசன் எடுத்தார். கடைசி ஒரு லெசன் என்னன்னா, தாளத்துல தண்ணீரும்
அவர் ஒரு சீலை எடுத்துக்கொண்டு இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதத்தில் அமர்ந்து கால்களை கழுவ ஆரம்பித்தார். இயேசுவை போல பெரிய ஆள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உலகத்திலேயே ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வேலைன்னா இன்னொருத்த காலை கழுவுது. அவ்வளவு உயரிய பதவியை உடைய அவர் சாதாரண ஒரு அடிமை வேலையை தன் சீசருக்கு சொல்லி சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? ஒருவன் தலைவனாய் இருக்க விரும்பினால், எஜமானாய் இருக்க விரும்பினால் அவன் என்னவா இருக்கணும்? பணிவிடைக்காரனாய் இருக்கணும்னு கடைசி லெசன் அவருக்கு சொல்லிட்டு போனார். சிலர் சர்ச்சை கழுவாங்க, துடைப்பாங்க. சிலர் இந்த ஜன்னலை கூட அப்படி தள்ள மாட்டாங்க. லைட் எரியாதுங்க, அந்த லைட் சுவிட்ச் போட்டா லைட் எரியுங்க. நான் ஏன் போடணும்? ஒரு சேர்ஸ் கிடந்தா அதை எடுத்து வைக்கணும் அந்த சிந்தையே கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அப்படியே உட்கார்ந்தே இருப்பாங்க. பிரைஸ் லார்ட், ஹalleluya, ஸ்தோத்திரம், அப்படியே போய்டும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்ல இருக்கிறவங்க. இந்த செகண்ட் கிளாஸ் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க இறங்கி நடந்து போயிட்டே இருப்பாங்க. நீ என்னன்னா சொல்லிட்டு போ, ஏதாவது நடக்கட்டும், பாவி மறந்துருமாங்கன்னா போட்டோம். இந்திய தேசத்துல எந்த அரசியல் மாறினாலும் எனக்கு என்ன, கொரோனா வந்தான்னா வராக்கட்டி போனா என்ன, எவன் செத்தா வந்தா போனா, அவங்க பாட்டு இறங்கி போயிட்டே இருப்பாங்க. செகண்ட் கிளாஸ். இந்த தேர்ட் கிளாஸ் இருக்குது பாருங்க, அவங்கள நம்ம அற்பமா எண்ணுவோம். சர்ச்சில் வேலை செய்யறவங்க அற்பமா எண்ணுவோம், கர்த்தருக்கு கொடுக்குறவங்கள அற்பமா எண்ணுவோம். ஊழியத்துல போறவங்க இவங்க வேற வேலை இல்லை, பாஸ்ட் கூட சுத்துறாங்கன்னு அவங்க இறங்கி தள்ளுறாங்க பாருங்க. அதுல தாங்க தேவன் பிரிய வைத்திருக்கிறார். கைகளை கட்டி கத்திர மயக்கப்படுத்தலாமா? ஹalleluya. நீங்க சபை எந்த கிளாஸ்ல நீங்க இருக்கீங்க? 3 கிளாஸ் எதுல இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்? எதையும் கர்த்தருக்காக செய்ய துணிந்தவர்கள் தான் தேவனுக்கு உகந்தவர்கள். அதனால இயேசு சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்கள் இறங்கி செயல்படாவிட்டால் அவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியாது. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்ல உட்கார்ந்துட்டு போனவங்க, செகண்ட் கிளாஸ் மாதிரி அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறவங்க, நீ எல்லாரும் தேர்ட் கிளாஸ் வருவோம். தேவ ராஜ்யம் கட்டி அமைக்கப்பட வேண்டுமானால் சேர்ந்து ஜெபிப்போம், சேர்ந்து துதிப்போம், எல்லாரும் போல இறங்கி செயல்பட ஆரம்பிப்போம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் ஒரே நோக்கோடு நாம் செயல்பட ஆரம்பிப்போம். கபடான காரியங்கள் நமக்குள்ள உள்ள திவ்ய சுபாவத்தை பெற்றுக் கொள்வோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி வாழ நாம் கற்றுக்கொள்வோம். பாவத்தை எதிர்க்கிற கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்காக எதையும் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து, நமக்குண்டானதை கொடுத்து, அவர் வரப்போகிறார், நான் கொஞ்ச நாள் இந்த பூமியில வாழப்போகிறேன் என்று அர்ப்பணித்து வாழ கற்றுக்கொள்வோம். தேவன் அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு தருவாராக. ஆகவேதான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவனுடைய கிருபை தேவை. துதிக்க கிருபை தேவை, ஜெபிக்க கிருபை தேவை, கொடுக்க கிருபை தேவை, மன்னிக்க கிருபை தேவை, நேசிக்க கிருபை தேவை. ஏன் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அதுவே கிருபை தான். எல்லாராலும் உட்கார முடியாது, எல்லாராலும் கேட்க முடியாது. தேவன் அந்த கிருபை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய கிருபை மேலானது, போதுமானது. அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் என்னென்றைக்கு நிலைத்திருப்பதாக நாம் எழுப்பி நின்று ஒரு பாடலை பாடும் கர்த்தருக்காய் காணிக்கை செலுத்துவோம். கிருபையே உம் கிருபையே நீத்தமின்னை சுமந்ததே கிருபையே
இந்த நாள் வரைக்கும் நம்மை சுமந்து தாங்கி நடத்தி வந்தது. நாம் அழியாமல் காத்தது கிருபை என்று, நமக்கு எந்த விபத்து ஆபத்து வராமல் காத்தது கிருபை என்று மட்டும் எண்ணாதபடி கிருபையினாலே எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று வேதம் நமக்கு பட்டியலிட்டு சொல்லுது. ஆகவே எனக்கு அன்புரியவில்லை, நம்முடைய விசுவாசத்தை காப்பதும் கிருபைதான், நம்முடைய பரிசுத்தத்தை காப்பதும் கிருபைதான். நாம் இந்த பூமியில பக்தி வைராக்கியமாய் வாழச் செய்ததும் இந்த கிருபைதான். ஆகவே இந்த கிருபைக்கு நீங்கள் காத்திருங்கள். காலையில் அந்த கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த கிருபையில நீங்கள் நிலைத்திருங்கள். இந்த கிருபையினாலே பாவத்தை மேற்கொள்ளவும், திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளவும், கிறிஸ்துவுக்கு மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றுவோம், அவருக்கு கீழ்ப்படிந்தவருடைய சொந்த ஜனமாய் வாழ்வோம். தன்னையே கொடுத்த தேவனுக்கு நமக்கு அவர் அளித்த எல்லா நன்மைகளை பகிர்ந்து கொடுக்கும் இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த கிருபையில நீங்கள் நிறைந்து வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை அருள்வாராக, கொடுக்க கிருபை அருள்வாராக, கீழ்ப்படிய கிருபை தருவாராக, ஊழிய செய்ய கிருபை தருவாராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இந்த நேரத்தில் தேவனோடு இணைப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆராதனை கர்த்தர் மகிமை அடையப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அவருடைய திவ்ய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கிருபையின் அவசியத்தை நாம் புரிந்து நாம் கிருபை பெற்று வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யாவரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் சமாதானம் இன்னும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.